வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தமிழ் கதை எதை பற்றினா, பழந்தமிழன் சிகிரியா தேசத்தை சேர்ந்த ஒரு பெரிய மன்னன் ராவணனை பற்றின தமிழ் கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவோ தமிழ் கதைகள் நான் என்னோடய யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்கிறேன். பல யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லாமே ஃபெயிலியராக போயிருக்கு. இன்றைக்கி ராவணனை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கதைக்குள்ளே வருவோம். பழங்காலத்தில் ராவணன்னு பெரும் மதிப்புமிக்க ஒரு மன்னன் இருந்தார். அவர் மிகுந்த சிவன் பக்தி உடையவராக இருந்தார். சிவன் தொண்டும் செய்வார். அவர் சிகிரியாவில் இலங்கையில் இருந்தார். அவர் தெற்கேயாக இருந்தார். அவர் வடக்கே உள்ள கைலாயத்தில் உள்ள சிவபெருமானை இப்போ வடக்கில் உள்ள சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காண்டி நம்ம தமிழ் மன்னன் ராவணன் என்ன பண்ணுறாருனா, சிவபெருமானை பார்த்து வழிபடுறதுக்காண்டி அவர் தெற்கில் இருந்து தினந்தோறும் சிவபெருமானை பார்க்குறதுக்காண்டி வடக்கில் போகிறாரு, கைலாய மலைக்கு. இப்படியே காலப்போக்கில் ஆகிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் சிந்திக்கிறார். இலங்கையிலேருந்து நமக்கு எவ்வளோ அயர்வாகவும் சோர்வாகவும் உடல் இருந்தாலும் என்னோடய சிவபெருமானை பார்க்காம என்னால் இருக்க முடியல, சிவபெருமானை பார்க்குறப்ப ஆனந்தம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் யோசிக்கிறார். சிவபெருமானை பார்க்க நம்ம எதுக்கு தெற்குலேருந்து இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கோம், நம்ம சிவபெருமான் நம்மளோட நம்ம பக்கத்துலேயே வச்சுக்குவோமே, என்ன இப்போ ஆச்சு அப்படின்னு நினச்சி ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி கைலாயத்தில் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட பர்மிஷனே, அதாவது அனுமதியே கேட்காம சிவன் இருக்கிற அந்த இமயமலைக்கு கீழே போய் அந்த மலையே பேத்தெடுத்து உடைப்பார். அப்படியே 100 கடவுள் பலம் பெற்ற ராவணன் அப்படியே அந்த மலையை லைட்டாக அப்படி அசைச்சு எடுக்க போவார். அந்த பூதகணங்கள் இந்த மலையெல்லாம் சரிஞ்சு அப்படி இமயமலையே அதிரும், பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்துட்டு சிவபெருமானே, உங்கள் பக்தன் அளவுக்கு மீறியே அன்பு வச்சுருக்காரு, அளவுக்கு மீறி பக்தி போகுதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி தேவி. இதை பார்த்துட்டு சிவபெருமான் அதிர்ச்சி அடைஞ்சு, என் பக்தனோட அன்பை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆள்காட்டி விரலை எடுத்து ஒரு அழுத்து வர உடனே அடியில் மாட்டிக்கிட்டு நசுங்கி அப்படியே நசுங்கிற நிலைமைக்கு போயிடுவார். துடிச்சு இறைவா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி ராவணன் தன்னோட சங்கீத புலமையாலையும் திறமையாலையும் அறிவிலையும் சிறந்தவராக இருப்பார் ராவணன். உடனே சங்கீர்த்தனம் சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடுவார். பாட சிவனோட கோபம் தணிஞ்சு சிவபெருமான் மலைக்கு முன்னாடி தோன்றி சிவபெருமானுக்கு பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அவரோட மொத்த அருளையும் கொடுத்து அருள்வார். இந்த கதையிலேருந்து நம்ம சிவன் மேலே பக்தி வச்சதோட அது மட்டும் இல்லாமல் சிவன் மேலே அவன் காதல் பண்ணது, அவனோட அன்பு, அந்த ராவணனோட பலம், ராவணனை பற்றின ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மிகவும் ஆழமான ஆன்மீக கதைகள் வேண்டும்னா கமெண்ட் செய்யுங்க.